பொண்ணு யாருமா? நம்ம கீதா தான். என்ன கீதாக்கு கல்யாணமா? எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம ஊர்ல இருக்கிறது தனி சந்தோஷம் தான். இருக்காதா பின்ன? ஆமாக்கா, திடீர்னு வந்திருக்கே, ஏதாவது விசேஷமா? விசேஷம் நடத்தணும்னு ஆசைதான். ஆனா என் வீட்டு கழுதா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டே மாட்டேங்க. உங்க கடைசி மவனையாக்கா சொல்றிய? ஆமா, அந்த கழுதையை தான் சொல்றேன். நானும் கல்யாணம் பண்ணுங்க, அவனும் நாளை கடத்திக்கிட்டே இருக்கான். அதான் எப்படியாவது இந்த வருஷம் கல்யாணம் பண்ணி அவனும் இங்க வந்திருக்கேன். நம்ம காலத்துல எல்லாம் 18 வயசுலயே பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவாவ. ஆனா இந்த காலத்து பிள்ளைல 40 வயசானாலும் கல்யாணம் வேண்டாங்குவ. ஆமா ராணி, நான் விடுறதா இல்ல. அதான் இந்த வருஷம் எப்படியும் கல்யாணம் முடிக்கணும்ட்டு அவனை இங்க வர வச்சிட்டேன். சுரேஷ் வரணும். ஆமா லட்சுமி, ராத்திரி வந்துருவான். சீக்கிரமா கல்யாணம் கூடியிருந்தா நல்லது தானே? ஆமா ராணி. லட்சுமி, நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரிஞ்ச வழியில ஏதாவது நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுங்க. என்ன? கண்டிப்பா சொல்லுதோங்க. உங்க வீட்டுக்கு பிள்ளைகள் வாக்குப்பட்டு வந்தா சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்றோம். யாருக்கு பொண்ணு பார்க்க போறா ராணி? நம்ம சுரேஷ்க்கு தான். ஐனியா, சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? இப்பதானே பொண்ணு தேடிட்டு இருக்கேன். கல்யாணம் ஒழுங்கானதானே சொல்லவா சமந்தி? அது சொல்லித்தான் ஆகணும். முதல்ல சொன்னேன்னா எனக்கு தெரிஞ்ச வழியில நல்ல பொண்ணு இருந்தா பாப்பேம்ல. உன் மவளை கட்டிட்டு என் மவன் படுற அவஸ்தையை பார்த்துமா உன்ட்ட சொல்லவே பொண்ணு பார்க்க? என்ன மைனியா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிய? ஒண்ணும் இல்ல. நீங்க என்கிட்ட சொல்லலனாலும் எனக்கும் நம்ம சுரேஷ் தம்பி வாழ்க்கை மேல ரொம்ப அக்கறை இருக்கு. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா தெரிஞ்ச பொண்ணுன்னு இருக்கு, பேசி சட்டு புட்டுன்னு முடிச்சு விடுவோம். எந்த ஊர் பொண்ணுக்கா? உங்க சொந்த ஊர் பக்கமா? இல்ல ராணி, நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச பிள்ளைதான். அது யாரு? சமந்தியா, சொல்லுங்க. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா சொல்றேன். நீங்க பொண்ணு யாருன்னு சொல்லுங்க மைனியா. பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிருவோம். எனக்கு ஒரு வேலை முடிஞ்சிரு பாத்தீங்களா? நல்ல படிச்ச பிள்ளை பத்திடுங்க. அதே மாதிரி நல்ல பேசனாவும் இருக்கும். பேசனா புரியல மைனியா. அது இந்த காலத்துக்கு தக்க பிள்ளைகள் இருக்கும் பாத்தீங்களா? உங்க மகன் பாம்பேல இருக்கான், அவனுக்கு பேசனான பிள்ளைகள் தான் பிடிக்குமா இருக்கும். நம்ம ஊர்ல இந்த பிள்ளை நல்ல பேசனான பிள்ளை பத்துக்கிடுங்க. ஓ, நீங்க ஃபேஷன் சொல்றீங்களோ? அதான் நல்ல பேசனான பிள்ளை. எனக்கு தெரியாம இப்படி ஒரு பிள்ளை நம்ம ஊர்ல இருக்காக்கும். யார் மைனியா அது? வேற ஒருத்தரும் இல்ல, உங்க பக்கத்து வீட்டுக்காரி தான். அதான் கீதா. ரொம்ப நல்ல பிள்ளை. நீங்க வேணா லட்சுமிட்டையும் ராணிட்டையும் கேட்டுக்கிடுங்க. நான் சொல்றேன்னு முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஊர்ல எல்லாரும் அந்த பிள்ளை பத்தி நல்லா தான் சொல்லுவாங்க. நல்ல பிள்ளைதான், ஆனா வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல பிள்ளைதான்க்கா, ஆனா வயசு என்னன்னு எனக்கும் சரியா தெரியாது பாத்துக்கிடுங்க. அவிய சித்தப்பா ஒருத்தர் வந்து நம்ம 4 ஊர் தள்ளி ஒரு ஊர்ல இருக்காரு பாத்துக்கிடுங்க. அவர்கிட்ட விசாரிச்சோம்னா நம்மளுக்கு தெரியும். ஏக்கா, பேசுறது சரிதான்க்கா, ஆனா முதல்ல சுரேஷ்க்கு பிடிக்கணும்ல. ஆமா லட்சுமி, அவன் வந்துருட்டு அவன்கிட்ட பேசிக்கிடுவோம். அவன் பிடிச்சிருக்குன்னு நன்னா மேற்கொண்டு பேசுவோம். என்ன? ஆமா மைனியா, பேசிக்கிடுங்க. பக்கத்து வீட்லயே பொண்ணு வச்சுட்டு எதுக்கு ஊர் ஊரா போய் அலையணுங்க? சுரேஷ் வரட்டு, இதுக்கு ஒரு முடிவு எடுப்போம். என் மவளோட டென்ஷன் முடிச்சு. எட்டி படி, அங்க உட்கார்ந்து பராக்கு பாத்துட்டு இருக்காத. படிச்சேம்மா. எவ்வளவு நேரம் படிக்க சொல்றா? கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷன் வேண்டாமா? நீ ஒன்னும் ரிலாக்ஸ் பண்ணி கிளிக்க வேண்டாம். 10ஆப்பு பரிச்சை ஒழுங்கா எழுதணும். ஒரு மணி நேரமா அந்த கேரட் போட்டு வெட்டிட்டு கிடக்கா பாரு. நான் படிச்சே முடிச்சிட்டேன். கிழிச்சாணி, நான் இந்த கேரட்டை வெட்டினா என்ன வெட்டலனா என்ன? எனக்கு என்ன பரிச்சையில வந்து கேரட்டை வெட்டி கட்டுனா சொல்ல போது? ஒழுங்கா படினா ஏன்ட்ட வம்பளுக்கு வந்திருக்கா? போய் ஒழுங்கா படி. நல்ல மார்க்ஸ் வாங்கினாதான் படிக்க வைப்பேன். இல்லனா அங்க இங்க மாடு மாக்கி விரட்டி விட்டுருவேன். எப்பா அம்மா என்ன சொல்லியா கேளுங்க. அவ ஏதாவது சும்மா சொல்லிட்டு கிடப்பா. மக்களே, நீ போய் படி. நீ நல்ல மார்க் வாங்குவா, அப்பாக்கு தெரியும். சரிப்பா. ராணி, பிள்ளைகள்ட்ட போட்டு சண்டை போட்டு கிடக்காத. சும்மா போய் காப்பி போடுப்போ. சரி, போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க போங்க. வெளியில அடிக்கிற வெயிலுக்கு மனுஷன் போவானா? வெளியில வெயில் அடிக்குதுங்க, ஆனால் சுட சுட காப்பி தானே குடிப்பேங்க. என்ன செய்ய? அம்மா, பேசாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்றவா? சரி போடு. அம்மா, வேற எதுவும் வேணும்னா சேர்த்து சொல்லுமா, ஒரேடி ஆர்டர் பண்றேன். வேணும் டி, ஆன்லைன்ல வாங்குறேன்ட்டு விலை அதிகமா வாங்க போறான். அப்படிலாம் இல்லம்மா, எல்லாம் ஒரே விலை தான். நீ 2-3 பொருள் சேர்த்து சொன்னாலும் எப்படியும் டெலிவரி சார்ஜ் கொடுக்க தான் போறோம். 4-5 பொருளுக்கு சேர்த்து கொடுத்துட்டு போறோம். அப்படிங்கியோ? ஆமாமா, ஏதாவது காய்கறி ஏதாவது வேணா சொல்லு, எல்லாம் கிடைக்கும். பேட்டி, அப்போ ஒரு 4 கத்திரிக்காய், 4 முருங்கைக்காய், ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு போடு. மாங்காய், தோரம் பருப்பு போட்டுக்க. ஏமா, பாத்திரம் ஏதாவது வேணுமாமா? அதுவும் கிடைக்கும். டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ தானே? ஆமாமா, அதான் சொல்லியே. ஒரு கடாய் போட்டுக்கடி, அப்புறம் ஒரு குக்கர் போட்டுக்க. ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம வீட்டு வாஷிங் மிஷின் பழசாயிட்டலமா, ஒரு புதுசு போட்டு விட்டுட்டா. இதுவும் கிடைக்குமா? ஆமாமா. சரி சரி, அப்ப போட்டு விடு. ஏம்மா, எனக்கு ஒரு ஐபோன் வாங்கிடுவோமா அப்படியே? ஏய் சரி, ஏதோ கம்மியாவும் சொல்றல விலை, போட்டு விடு. தேங்க்ஸ் மா. அட்ரஸ் எழுதியாச்சு. சரி, எல்லாம் போட்டாச்சு. துட்டு மட்டும் தான் கேட்டணும். உங்க அப்பா கிட்ட வாங்கிக்கிட்டு போ. சரி. எப்பா, ஒரு 2 லட்சம் ரூபாய் தாங்கப்பா. 2 பால் பாக்கெட்டுக்கு 2 லட்சம் ரூபாயா? எங்க ஏதோ டெலிவரி சார்ஜ் கம்மியாவும் சொன்னாங்க பிள்ளை. பையடு, நானே போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன். ச்சே, ஐபோன் போச்சே. அந்த டேபிள்ல பை இருக்கு பாருங்க, எடுத்துக்கிடுங்க. ச்சே, என் குக்கர் மிஸ் ஆயிட்டு. உனக்காச்சு குக்கர் தான் போச்சு, எனக்கு ஐபோனே போச்சு தெரியுமா? ஏன் டி, பெரு வாங்கிடுவோம். எவ்வளவு விலை வரும்? என்ன ஒரு 1 லட்சம் வரும். அடி ஆத்தி, 1 லட்சம் ரூபாய் பொருளே ஆர்டர் போட்டா? எங்கம்மா,
அதான் அப்ப போட விடலையே. இப்பதானே புரியுது அந்த மனுஷன் ஏன் முறைச்சுக்கிட்டே பால் பாக்கெட் வாங்க போறாருன்னு. எனக்கு காய்கறி வாங்கி தர மாதிரி வாங்கி தந்து உனக்கு தேவையான 1,00,000 ரூபாய் பொருள் வாங்கலாம்னு பாத்தியோ? இல்லம்மா, அது வந்து ஆஃபர் இருந்தலாமா, உன்னை கேட்டுட்டு தான போட்டேன். என்கிட்ட விலைய சொன்னியாட்டி? ஏதோ ஐபோன் பைபோன்னா நானும் ஏதோ படிப்பு சம்பந்தமா இருக்கும்னு நினைச்சேன். இப்பதானே தெரிஞ்சு 1,00,000 ரூபாயா? அதான் அந்த மனுஷன் இப்படி முறைச்சிட்டு போறாரு. ஓவரா பேசாதே. நீனு தான் வாஷிங் மெஷின் புதுசா வாங்கணும்னு உடனே ஹேன பல்லிச்சு வந்தா. எது பேசாம என் படிக்கிற வேலைய பாரு. அட கார் நிக்க சுரேஷ் வந்துட்டான் போலயே. நல்லாதான் இருக்கு கார். நம்ம வீட்டாள்கிட்ட ஒரு கார் வாங்க சொன்னா வாங்குறாரா? அடிக்கிற வெயிலுக்கு கார் இருந்தா தான் வெளிய போக நல்லா இருக்கும். எப்படியாவது சுரேஷ்ட பேசி இந்த கார் இந்த வாட்டி ஆட்டே போட வேண்டியதான். எம்மா வாயா வா, வந்துட்டியா? மனசுல நிம்மதியா இருக்க விடுறீங்களா? ஊருக்கு வான்ட்டு சரி. ஏம்ல வந்தது வராதமா சாடி நிக்கா ஒரு படியா? இப்படி டார்ச்சர் பண்ணி நீ ஊருக்கு வர வச்சு என்ன வேற சிரிச்சுட்டா வர சொல்றியா? முக்கியமான விஷயம் அதான் நீ வர சொன்னேன். ஓவரா டான்ஸ் ஆடாத. என்ன முக்கியமான விஷயமா இருக்கு போது? கல்யாண புராணம் தான். அங்க இருந்து கல்யாணம் தான் ஊருக்கு அனுப்பி விட்டேன். திருப்பி இங்க வந்தா கல்யாணம் என்னைய வர வச்சிட்டியா? எப்பா உன்ட்டெல்லாம் பேசி என்னால ஜெயிக்க முடியாது. போ உள்ள இரு, உங்க அண்ணங்காரே வருவான், அவன் கூட பேசு. ஓகே சார், நான் மீட் பண்ணிடுறேன். ஆஹா, கீது நிக்கிறாளே, ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே. இன்னைக்கு காலையில வேலைக்கு போகும்போதும் கீதாவை பார்த்துட்டு போனேன். இப்போ வேலை முடிஞ்சு வரும்போதும் கீதா கண்டுபிடி நிக்கா. இன்னைக்குள்ள டே ரொம்ப நல்ல டே தான். ரொம்ப தேங்க்யூ. ஆமா சார். கீது ஹாய் கீது. ஓகே சார், நான் அப்புறமா பேசுறேன். காலையில நடந்தது கீது மறந்துருந்தா நல்லா இருக்கும். ராஜு உடம்பு எப்படி இருக்கு ராஜு? இப்ப வலி பரவாயில்லையா? கரெக்டா ஞாபகம் வச்சிருக்காளே. அட நீ வேற கீதா, அதெல்லாம் ஒரு அடியே இல்ல. உனக்கு தெரியும்ல நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு. ஆமா ராஜு, ஆனாலும் உன் வைஃப் வேகமா எட்டி மிதிச்சிட்டா இல்லையா? அதான் வலி பரவாயில்லையான்னு கேட்டேன். அது உமா பார்க்கதான் கொஞ்சம் பல்கா இருப்பா. மத்தபடி பெருசா வெயிட்லாம் இருக்காது. அவளுக்குள்ள உள்ள ஸ்ட்ரென்த் இல்ல கீது. நான் ஜிம் பாடின்னு உனக்கு தெரியும். சோ எனக்குலாம் இது ஒரு பெரிய அடியே இல்ல. கிரேட் ராஜு, நீ ரொம்ப ஸ்ட்ராங். ராஜு கேக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். புதுசா கார் வாங்கிருக்கீங்களா? இல்ல கீதா, உன்கிட்ட சொல்லாம நான் எப்படி கார் வாங்குவேன்? ராஜு பின்ன என்ன கீதா, நான் உன்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு தானே செய்வேன். உனக்கு தெரியாதா? ஆமா ராஜு, ஆனாலும் ஒருவேளை நீனா டிசிஷன் எடுத்துக்கலாம் இல்லையா? நோ வே கீதா, இது என்னோட தம்பியோட கார். என் தம்பி மும்பைல இருந்து வந்திருக்கான். சுரேஷ் வந்திருக்கானா? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நாட்கள் இல்ல கீதா, வருஷம் ஆச்சு. இந்த பக்கமே வரலாவே. 3-4 வருஷம் ஆச்சுல. ஆமா ராஜு. அப்புறம் கீதா சொல்லு ராஜு. இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கலாம். இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆமா ராஜு, பாரு இன்னைக்கு ஃபுல் மூன் டே வேற. எவ்வளவு அழகா இருக்கு அந்த நிலவு. ஆமா கீதா, ரொம்ப அழகா இருக்கு. ஹே ராஜு, நீ திரும்பி நிலாவை பார்க்கவே இல்ல. வேற எப்படி சொல்ற அழகா இருக்குன்னு? நான் எதுக்கு நிலாவை திரும்பி பார்க்கணும்? நிலாவை என் முன்னாடி நின்னுட்டு இருக்கே. மை காட் ராஜு. ஆமா கீதா, நான் பொய் சொல்லல. ராஜு நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல ராஜு. காலேஜ் படிக்கும்போது எப்படி பேசினியோ இப்பவும் அப்படியே தான் பேசுற. நான் எப்பவுமே பொய் பேச மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல கீதா. இருந்தாலும் நீ ஓவர் தான் ராஜு. இவ என்ன பியாய் மாதிரி கெக்க பெக்கன்னு சிரிக்க? உமாளுக்கு தெரியாதோ? ராஜேஷ் அண்ணே வாங்க வாங்க. நீ இப்பதான் வந்தியா? ஆமாண்ணே, இப்பதான் வந்தேன். இந்த கீதா வழியில பார்த்தேன், அதான் பேசிட்டு இருந்தேன். வாங்க வீட்டுக்கு போவோம். ஓ, என்ன வீட்டுக்கே போவலையோ? நாங்க சுரேஷ பார்க்க வந்தோம். அப்படியா நீ வாங்க. ஓகே கீதா, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு மீட் பண்ணுவேன்னு. பை ராஜு. ஏம்மா ஒரு மாதிரி இருக்கா? உன் தம்பி வந்து பியாய் ஆட்டம் ஆடுறான்ல. எதுக்கு கல்யாணம் நீங்க உயிரை அடிக்கேன்ட்டு அவன் நல்லதுக்கு கல்யாணம் பண்ண சொன்னா அவனுக்கு கசக்குதுவல. நான் சொல்லி தீஞ்சு போனேன். எப்பா இப்பமாச்சும் ஒத்துக்கிட்டேன் தீஞ்சு போனேன்னு. அதான் உங்க அண்ணங்காரி வருவான், உங்க அண்ணங்காரிட்டு பேசிக்கேன்னு சொல்லிட்டேன். நான் பேசியம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. ஆமாம்மா, நானும் பேசியேன். நீங்க கவலைப்படாதீங்க என்ன? சரியா, நீங்கள் வந்து பேசி அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். மத்தபடி நான் ஒரு பொண்ணு பாத்திருக்கேன் பாத்துக்க. இவன் மட்டும் சரின்னு சொல்லிட்டான்னு வையா, சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். அதுக்குள்ள பொண்ணு பாத்துட்டீங்களாமா? ஆமா மவனே, சம்மந்தி அம்மா. அதான் உமாவோட அம்மா ஒரு பொண்ணு துப்பு சொல்லிருக்கு. பரவாயில்லையே உமா, உங்க அம்மா நல்ல விஷயம் பண்றவ போலயே. எப்படியோ என் தம்பி கல்யாணம் நடந்தா எனக்கு சந்தோஷம் தான். பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா நீங்க என்ன ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்படியா? யாருமா பொண்ணு? நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளை இந்த கீதா தான். என்ன கீதாவா? கீதாவா? ஆமாங்க, சந்தோஷமா? உள்ளிருந்து அழுவது ஓ மனமே, ஓ மனமே, சில்லு சில்லாய் உடைந்தது மழையை தானே யாசித்தோம், கண்ணீர் துளிகளை தந்தது யார்? பூக்கள் தானே யாசித்தோம், கூழம் கருக்களை எரிந்தது யார்?
செய்தது